அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழு முதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்கு. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்ன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றை அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோட வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாவிலேருந்து ரிலீவ் ஆன சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமா ப்ரிவியூல சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்க திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த நாளுமே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சேட போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலையில பாட்டு 1, இன்னொன்னு ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையா இருந்தது. கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட். அது 2மே பார்த்தீங்கன்னா பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க. நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும். அதில் இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா, அதான் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர் ஆனா வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்போது உங்களால என்ன செய்ய முடியும்னு முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்களும் உங்க கூட இருக்கோம், நீங்க தைரியமா படம் எடுங்க, இதை வெற்றியாக செய்து காமிப்போன்ட்டு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ
அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன்ஸ நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட டிராமால இருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, டிராமால இருந்து வெளிவரது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன். அந்த அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவரா இருக்கலாம், ஆனா அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்க குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாம்பவான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படிதான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியே அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல நடக்க போற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வணக்கம் சார். நான் ஸ்க்ரீன் பிளே ரைட்லாம் பண்ணல இந்த படத்துக்கு, ஐம் ஜஸ்ட் அ ரைட்டர். இவர் தான் எல்லாமே பண்ணினார். தம்பிதுரை சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும், ராஜ் பிரதாப் மூலியமாக எனக்கு தெரியும். ராஜ் பிரதாப் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலாக ராஜ் பிரதாப்புக்கு எப்படி சொல்கிறது, ராஜ் பிரதாப்பும் தம்பிதுரையும் சேர்ந்து தான் இந்த காம்பினேஷன். இதுதான் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகுது அப்படின்னா அது ராஜ் பிரதாப் வந்து தம்பிதுரை சாருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தம்பிதுரை சார் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி ஒரு பெரிய இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணினார். அப்போ வந்து ஓப்பனாகவே நாங்கள் நிறைய கமெண்ட் வந்து அவருக்கு நெகட்டிவாக நிறையா சொன்னோம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் தான் சொன்னோம். சார் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர் என்ன சொன்னார்னா, இல்லை மேடம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணுறேன், இதை ஒரு பைலட்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இது ஃபீச்சர் ஃபிலிமாக எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே கனவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ராஜ் பிரதாப்புக்கு வந்து இஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ராஜ் பிரதாப் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் ஒரு சின்ன புல்லை வச்சு கூட நம்ம எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வேணாலும் பண்ணிட முடியும். பிகாஸ் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லாமல் இதுவும் ஃபஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம், ஸ்டேஜ்னாவே பயம். இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனார். ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பார்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதில் வில்லன் கேரக்டராக ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயத்தில் பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாபில் இருக்கிறேன், எம்ப்ளாயாக கார்ப்பரேட் நிறுவனத்தில். ஒரு ஜாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம
ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இவர் மட்டும் எப்படி நம்ம கூட தான் இருக்கிற தம்பி, இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ்? ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தை நம்ம அவர் தவறிடாமல் இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நானும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம், தம்பி நானும் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இது ஓனாக முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து நான் டிவிலெலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி தான் நேரில் ஸ்டேஜில் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நல்லா சிறப்பாக. ஆனால் அவர் வந்து 3 முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சரிக்காமல் பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டில் கொடுப்பேன். முந்தாரி முடிச்சு அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன், என் ஒய்ஃபு கிட்ட. அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி ராதாரவி சார் வில்லன் கேரக்டர்லாம் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நானே என் ஒய்ஃபு கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. நீ உன் ஸ்டேஜில் பண்ணு, நீ அவன் ஸ்டேஜில் பண்ணுற அப்படிமே. ஆனால் அவர் சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான். மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடை மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நைட்டு பகலாக உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு. அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இங்கே வந்துள்ள விஜயதாரணி மேடம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார், உங்களெல்லாம் நாங்கள் வந்து உங்களை அரசியல் களத்துலேயும் சரி, சினிமா துறையிலையும் சார் அவங்களையும் சரி நாங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றிகள். எனக்கு இதோடைய முதல் மேடை. ஏதாச்சும் தவறுகளோ வார்த்தைகள் ஏதோ தப்புகள் தவறுகள் தான் மன்னிக்கவும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் பிரசன்னா அவங்க வந்து விஜய் சேதுபதி அவங்கள போய் மீட் பண்ண போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அவர் ரொம்ப வில்லிங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, பிரசன்னா அவங்களா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ப்பா, அவர் நான் என்ன எப்படி இருந்தனோ இன்னைக்கு எப்படி வளர்ந்தனோ அது போல் வரப்போகிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துனாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் வந்து என்னுடைய கெரியர் வந்து ஒரு 16 இயர்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தது. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட், அப்புறம் யூடிவி, அப்புறம் சோனி பிக்சர்ஸ், அப்புறம் இப்போது வந்து ஜாப்ஸ் வந்து குவைட் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் ஒரு புது நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன், ஆல்ஃபா 3 என்டர்டெயின்மெண்ட். ஸோ என் நிறுவனத்துடைய முதல் படம் ட்ராமா. நான் நிறைய படங்கள் பார்த்துருந்தேன். சரி, ஏன்னா நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருந்து வந்திருக்கேன், ஒரு நல்ல படமாக ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்கள் பார்த்துருக்கப்போ ட்ராமான்ற ஒரு படமும் அதில் ஒரு படம், அந்த படம் அதில் சாங்ஸ் தான் என்ன ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த சாங்ஸ் என்ன இவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சின்ன படம், ஆவரேஜ் தான் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வேல்யூலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு மீறி ஒரு விஷயம் என்னென்னா சாங்ஸ். அந்த சாங்ஸ் நான் வந்து காரில் போகிறப்ப கேட்டுகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாங்ஸு ரொம்ப நல்ல சாங் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை நான் எடுக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஸோ இந்த படமும் ஸ்டோரியும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லபடியான ஒரு படமாக அது இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக இதை கொண்டுட்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பேன் நான். கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங்ஸ் வாங்கின சரிகமா அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. மீடியா நண்பர்கள் அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தினத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும்,
நீங்கள் எவ்வளோ கதை வேணால் எழுதிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம், ஆனால் திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்லேருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில் நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களம் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காசன் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமா வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறத வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டு தான் மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா March 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வெர்சடைல், வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். March 21 ட்ராமா இஸ் ரிலீசிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு மேடையில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் தான் ஹீரோஸ். ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொண்டாடி உங்கள் எழுத்து மூலமாக ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறவனை கூட கிளப்பி தேட்டருக்கு கொண்டு வரக்கூடிய எழுத்து வந்து பவர்ஃபுல்லானது உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான், யூடியூப்பில் வர ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் தான் ஹீரோஸ் அதுக்கு. அண்டு மேடையில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பாக்யராஜ் சார், ராதராதவி சார் அண்டு விஜயதாரணி மேம், அவங்கள நான் வந்து அரசியல் மெடல் தான் பார்த்துருக்கேன், சினிமா மெடல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் டு சினிமா மேம். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் இளமாறன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு.
ஐ ஜஸ்ட் வாண்ட் என்னுடைய நண்பர் இளமாறன் இஸ் அ வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். அதாவது சினிமாவில் நேர்மையாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான ஒரு ஆள். எப்போவுமே வந்து தனக்கு என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இவர் வந்து எப்படின்னா முதல்ல அடுத்தவங்களுக்கு என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக தன்னுடைய இதை வந்து வச்சுப்பார். அந்தளவுக்கு சினிமாவுக்கு ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆள். இவர் இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், பல வெற்றிகள் அடையணும். இது வந்து அவருடைய முதல் படம். ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்டு நீங்கள் உட்காரலாம். ஸோ அண்ட் லைஃப்பில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல் தடவையாக அதில் இறங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சினிமா வந்து கேட்க வேணாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ராமாவை தாண்டி அதை தாங்கி நின்று அதுலேருந்து பயந்து ஓடாமல் பின்வாங்காமல் நின்றுட்டு இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாறும், ஒரு வெற்றியாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராமாவை தாங்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் தான். ஸோ இந்த ட்ராமாவும் அந்த ஸ்வீட் ஜேர்னியை போய் அடையும், அந்த மெமரிஸை அடையும். இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் பிளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளெஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் கிருஷ்ணா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்க்கு அவன் வருவான். அவ்வளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் கிருஷ்ணா. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படத்துக்காகவுமே முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிதுரை சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நானும் இப்போ பேசினார்ல ஸ்மைல் செல்வா, அவருமே வந்து ஒரு தனி ட்ராவல் இருக்கும். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கே ஓடுறோன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் ஓடுவோம். ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கோம், ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. March 21 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எதுலலாம் போட்டு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல நான் வந்து என்னுடைய பச்சையப்பன் கல்லூரிக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட கல்லூரி தான். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, என்னோட கோபி என்ன, ஸோ நிறைய டேரக்டர்ஸ் அங்கேருந்து தான் வந்தாங்க. ஸோ அதனால் என் காலேஜுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசிக்காக தியேட்டர் ஆர்டிஸ்ட் நான். ஸோ இந்த தியேட்டர் ஆர்டிஸ்டில் எனக்கு சாரோட பிளேலாம் நிறைய பார்த்துருக்கேன். இவரது சோமு சார் எல்லோரும் பார்த்துருக்கேன். நான் கோபினை கூட இருந்தபோது நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக பாக்கியராஜ் சார், நான் விழா படம் பண்ணும்போது அந்த ஆடியோ லஞ்சுக்கு சார் தான் வந்திருந்தார். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் சார் விராட் கோலியோட ஆடு கிடச்சிது. ஸோ எனக்கும் அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ஸ்டேஜில் நின்று பேசும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ட்ராமா. ஸோ இது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நானும் மிஸ்டர் மதன் கோபால் அவர்களும் இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு பார்ட் 1 பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ புதுசாக வர ப்ரொடியூசருக்கு நீங்கள் தான் அவங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது அருண் பாரதி பிரதர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் நிறைய படம் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு நண்பர் மகேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் இப்போ நம்மளோட இல்லை. அவர் ஆக்சுவலி நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சவொடனே ஆக்சுவலி ஒரு சூழ்நிலையை தவறிட்டார் அவர்.
அவர் வந்து அவருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அவர் எனக்கு வந்து நான் 2014 வந்து சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து நான் ஒரு இடங்கள்ல இருக்கும்போது ஐ மீன் நம்ம ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவர் எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு நண்பர். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் வந்து அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவார். லைக் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்ற மோட்டிவில் அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணதே கிடையாது. பட் இந்த படத்தை வந்து பண்ணும்போது இது பைலட் ஃபிலிமாக இருக்கும்போது லைக் ஏன்னா இப்போ நானே ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது ஐ ஹேவ் ஒரு லெவல் ஆஃப் டெரிட்டரி தான் எனக்கு அந்த இது இருக்கும் நம்மளுடைய கால் எடுக்கிறதுக்கு. இப்போ என்ன புதுசாக போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்கமிங் லிரிசிஸ்ட் ஐ மீன் எஸ்டாப்ளிஷ் லிரிசிஸ்ட் தான் வந்து அந்த டீம் இது பண்ணுவாங்க. பட் தம்பிதுரை சார் வந்து ஹி கேவ் மீ த ஃப்ரீடம். நீங்கள் பண்ணுங்க சார், உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அப்போ மகேஷ் பாலகிருஷ்ணன் பிரதருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாங் கொடுத்தேன். அந்த சாங் நல்லா அவர் எழுதிருந்தோம். இன்னொரு சாங்கும் வந்து சித்ராமோட சாங்கும் அவர் வந்து எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு பண்ணால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஸ்டுடியோவில் வந்து உட்காந்து எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டை. உண்மையாகவே சொல்ல போனால் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டிபேட் ஃபிலிம் அவர் பண்ணதுனால அவர் எஃபர்ட் போட்டு பண்ணார். பட் அந்த ரெக்கார்டிங்காக அவர் டெய்லி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பார் எப்போ சித்ராமா ரெக்கார்டிங், பிகாஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அப்போ அவங்க வந்து அமெரிக்கா யூஎஸ் டூரில் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அந்த ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு சூழ்நிலையில் தவறிட்டார். அவருக்கு நான் அந்த நேரத்தில் வந்து என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் அவருக்கு நான் இந்த மேடை வந்து அவர் இருக்க வேண்டிய மேடை, அவர் இல்லாதது வந்து நான் ஒரு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். பட் அவருடைய சாங் வந்து அவர் இந்த அவர் சாங் மூலமா அவர் கண்டிப்பாக உயிர் வாழ்வார்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. கொரியோகிராஃபர் ஸ்ரீகிருஷ். இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்வை சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து ஃபுல்லாக நியூ கம்மர் ஹீரோயின் ஒன்று தம்பி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஜென்ரலாக நம்ம டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணால் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யோசித்து முழுக்க லைவ் லொக்கேஷனில் ஆல் த ரிஸ்க் தம்பி அண்ணன் தான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும். லோக்கல் ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருப்போம், சிட்டியோட டாப் ஷூட் பண்ணியிருப்போம், டி நகர் மொத்தமாகவே லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க பிரத்யூஷ் பத்ரவும் பூர்ணிமா ரவியும். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது காரணம் ஆர்டிஸ்ட்டும் டைரக்ஷன் டீமும் தான். அப்புறம் அந்த சாங் பார்த்துட்டு மறுபடியும் அண்ணன் வந்து தாலிலோன்னு சொல்லிட்டு அந்த சாங் போட்டு காமிச்சாரு. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சித்ராமா பாடினது. விவேக் பிரசன்னா சாரும் சாந்தினி மேமும் பண்ணியிருப்பாங்க. அது நாங்கள் ப்ராப்பராக அழகாக செட்டில் ஷூட் பண்ணோம். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸு படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கும் முக்கியமாக பாகிராஜ் சார் அண்ட் ரவி சார் 2 பேரும் நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்க 2 பேரும் எங்களை ப்ளஸ் பண்ண வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாகிராஜ் சார், ராதாரவி சார் அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆக்சுவலாக அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக கோவிட் டைம் அவரை நான் ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டன்ட்டாக அந்த குவாலிட்டியை பண்ணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வைல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட்டாங்க, ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம். ஆக்சுவலாக அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருந்தாரா. ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவரு முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரியல. அவர் வந்து அவரும் எக்ஸலண்டா நீங்க ட்ரெய்லர் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட்
சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷ்னலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்கில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைமில் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் கேஎஸ் சித்ராம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ராம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஐயருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாடின ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிட்டே இருக்கணும், நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21 மார்ச் வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்தது when we came to the business arena, அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் ஆர்டிஸ்ட்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ளார. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ளே வந்தார் எங்களுக்கு. ஆல்ஃபா 3 இளமாறன் சார், அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ நான் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த்நாக் ப்ரோ, சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த இட்ஸ் ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலாக. இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்துருக்காங்கன்னா ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா ஒரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து மார்ச் 21 தியேட்டரில் வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். வணக்கம் சார். இங்கே இருக்கிறவங்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட வணக்கங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் இல்லை நிறைய லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் யாரும் சரியாக தெரில எனக்கு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸோட லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாக்கியராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் நம்மளும் வந்து இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அனந்த் நாக் ஆனந்த், இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமம்ல வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சாந்தினியோடையும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ
very happy that I'm teaming up with them. ட்ராமா சொன்ன மாதிரி மார்ச் 21st வருது. தயவு செஞ்சு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிரது ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் அப்கமிங் ஸ்டார். ஆல் தி வெரி பெஸ்ட் அகெயின். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன். சினிமாவில் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி, அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் இங்கே உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைவம் ரவி அவரு தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. டீமில் இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையாக ஜாலியாக இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும். பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பார். எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு. அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகாக காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர். அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணனால நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டாக இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸோடு இது என்னோட முதல் மேடை நடிகனா எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து மார்ச் 21 தியேட்டர்ஸில் வருது. எல்லாரும் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நடிகர் ராதாரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்தித்து கடைசியாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால் அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுதலை, இது கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.
தேங்க்யூ ஆல். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட அழைப்பை ஏற்று வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பித்து கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் டேரக்டர் மட்டும்தான், ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் வந்து நான் வந்து கதை சொல்கிறதுக்காக நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ யாரும் வாய்ப்பு தரல. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.